ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ்ஆர் ஃபார்ம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு, சேல்ஸுக்கு லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்மளோட முட்டி செட்டில் வந்து ஒரு 2, 3 மொத்தமாக 3 பட்டா இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இன்னொன்று வந்து வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ அது வந்து பர்சனலாக கேளுங்க. நம்ம முட்டி செட்டில் ஒரு 3 பட்டா வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 2 வந்து நம்ம மசாலாவுக்கானது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டி கருப்புக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது நம்ம மசாலாவுக்கானது. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுது. கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 4.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. 4.5 கேஜி அபவ் ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆனால் இன்னுமே கூவ ஆரம்பிக்கலை. எந்த இதுவுமே முகச்சல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. எல்லாருக்கும் தெரியும் முட்டி செட் எப்பயுமே கொஞ்சம் லேட் முகச்சல் தானே. ஸோ இப்போயே சேவல் வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. இதில் மொத்தமாக 2 பீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4,300 4,400 அந்த மாதிரி தான். 4.5 கிலோ பக்கம் பக்கமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட முட்டி செட்டு எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட ஸ்பெசிஃபைடாக எல்லோரும் கேட்குறது என்னென்னா, ஒன்று நம்மளோட ஓன் ப்ரீடு மினரல் செட்டு கேட்பீங்க. அதுக்கு அடுத்து முட்டி செட்டு தான். ஏன்னா முட்டி செட் நம்ம எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்னென்னா லார்ஜ் குவான்டிட்டியில் குவாலிட்டியில் எப்போயுமே எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு. ஸோ நம்மகிட்ட எடுக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்மகிட்ட முட்டி செட் வந்து குவான்டிட்டி வைஸ் கம்மி தான். ஆனால் குவாலிட்டிக்கு எப்போயுமே குறை இருக்காது. டாப் அண்ட் டாப் குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். அதனால தான் நம்ம வந்து லேட்டாக கொடுக்குறது. ஏன்னா நமக்கு வந்து பேர் ரொம்ப முக்கியம். நம்மளோட ப்ரீடு எப்படி இருக்குன்றது நம்மகிட்ட எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது அந்த 2வது பட்டா மசாலாவில். அப்புறம் நம்மளோட மசாலா ப்ரீடர் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன் சேனலில். ஸோ யாருக்காச்சும் ஃபாதரை பார்க்கணுன்னா கைண்ட்லி நிறைய வீடியோவில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மதுரமே நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நம்மகிட்ட அதுதான் கிளியராக காமிச்சு நம்ம கொடுக்குறனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவிங் எப்போயுமே இருக்குது. அடுத்தது பார்க்குறது நம்மளுடைய முட்டியில் கருப்புக்கானது. சுத்த டை கருப்பு. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம். கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 3.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. சுத்த கருப்பு, ஜீரோ மிக்சிங். மிக்சிங்கிற பேச்சே இல்லை. டை பிளாக்னு சொல்லிட்டு செங்கருப்பு, மயில் கருப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சுத்த பியூர் டை கருப்பில் இருக்குது. எந்த ஒரு மிக்சிங் கிடையாது. இதோட ஃபாதருமே இதே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 6 கிலோவுக்கு மேலே இருக்குது. ப்ரீடிங்கில் தான் அதையும் வச்சுருக்கேன். ஸோ ப்ரீடிங்கில் இருந்து 6 கிலோவுக்கு மேலே இருக்குது. இது இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஃபியூச்சரில் ஒரு 4.5 கிலோ அந்த அளவு தான் அட்டன் பண்ணும். ரொம்ப எல்லாம் பெருவெட்டில் வராது. 4.5 கிலோ டு 5 கிலோ அந்த ரேஞ்ச் தான் அட்டன் பண்ணும். ஆனால் நல்லா ஃப்ளையிங் இருக்கும். மறுப்பு சொல்லவே தேவையில்ல. அது எல்லாருக்குமே தெரியும் முட்டி செட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. இதான் அதோட ஃபாதரு. மதர் வந்து வேறு மசாலாவுக்கு போட்ட மதர் வேறு, இதுங்களுக்கு போட்ட இந்த சேவலுக்கு போட்ட மதர் வேறு. ஸோ நம்ம பிளேஸ் வந்து சேலம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா பஸ் அண்ட் ட்ரெயின் 2 மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ யாருக்காச்சும் வேணால் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கைண்ட்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்கேஸ் கால் பண்ணிங்கன்னா நோ இஷ்யூ. ஆனால் அன்டைமில் நைட்டு ஒரு 10 மணி மேலே 12 மணி அந்த 11 மணி அந்த டைமுக்கு கால் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 8 மணி நைட்டு 8 மணிக்குள்ளே வரைக்கும் கால் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ யாருக்காச்சும் வேணால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னா கால் பண்ணி டேரெக்டாக பேசிக்கோங்க. அது எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே கைஸ், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கிளியராக டீட்டெயில்ஸு என்ன பண்ணுறது தெரில. ஸோ ஓகே, தேங்க்யூ. அடுத்த சந்திப்போம் கைஸ். பபாய்.